சங்கீதம் 77 சங்கீதம் 11 வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். இந்த இடத்துல கர்த்தருடைய செயல்கள் அப்படின்னு ஒரு காரியங்கள் இருக்குது. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோதோ பிரச்சனைகள் எப்படியோ வருது. நம்ம யோசிக்காதது, திங்க் பண்ணாதது, நம்ம அதை நினச்சிருக்க கூட மாட்டோம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு நடக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பார். ஆண்டவர் அந்த காரியங்களை மாற்றுறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பார். எல்லாத்துக்கும் கர்த்தர்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு கிரியை நடப்பிக்கும் போது அந்த கிரியையில் அந்த பிரச்சனையினுடைய உக்கிரத்தையே டோட்டலாக மாற்றுறதுக்குரிய காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியும். ஒரு சின்ன காரியம்தான், அந்த சின்ன காரியத்தை ஆண்டவர் அருமையாக கர்த்தருடைய அந்த கிரியை வெளிப்படும் போது மாறிடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த வேர்டு, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த காரியங்கள், நீங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது, நீங்கள் இந்த நேரத்தில் அந்த காரியத்தில் இதை செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரம் 22 வசனத்தில், ஜனங்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் இருந்தாங்க. அவங்க மாராவிலே வந்தபோது அந்த மாராவினுடைய தண்ணீரும் அவங்களுக்கு கசப்பாக இருந்துச்சு, அதனால் குடிக்க முடியலை. இப்போ மோசேட்ட எல்லா ஜனங்களும் முறையிடுறாங்க, இப்படி கசப்பாக இருக்குது தண்ணி, 3 நாள் நான் தண்ணி குடிக்கலை, இப்படி ஒரு வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டாரு, இப்படி ஒரு வனாந்தரத்தில் என்ன தண்ணி குடிக்காதபடி இப்படி நடத்துகிறாரு, அப்படியெல்லாம் ஜனங்கள் முறையிட்ட போது உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது இப்போ நீங்கள் இந்த வேர்டை உங்கள் பைபிளில் குறித்து வைங்க. யாத்ராகமம் 15:25, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. இப்படி அங்கே எத்தனையோ மரம் இருக்கும், எத்தனையோ மரம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், எத்தனையோ மரம் அந்த இடத்துல இருந்தாலும் பர்டிகுலராக ஒரு மரத்தை கர்த்தர் மோசேக்கு காண்பிச்சார். மோசே, இந்த மரத்தை நீ என்ன பண்ணு, அதை வெட்டி தண்ணியில் போடு. அதை மரத்தை அவன் தண்ணியில் போட்ட உடனே அது என்னாச்சு, மதுரமாக மாறுச்சு, மதுரமான தண்ணீராக மாறுச்சு. அப்போ மோசேயினுடைய அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் ஒரு சொல்யூஷனை கொடுத்தார். மோசே, தண்ணி கசப்பாக இருக்கணுன்னு நீ ஜெபம் பண்ணு மோசே, நான் அதை உனக்கு மதுரமாக மாத்துறேன் அப்படி சொல்லலை. ஒரு கிரியை, ஒரு மிக்சிங், ஏதோ ஒரு காரியத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கிரியையை ஆண்டவர் அந்த இடத்துல நடப்பிக்கிறார். ஒரு மரத்தினுடைய அந்த ஆதிக்கத்தில் அந்த தண்ணி மதுரமாக மாறுச்சு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சில பிரச்சனைகள் நமக்கு கசப்பாக இருக்கும், சில போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகும்போது அது கசப்பாக இருக்குது, உங்கள் மேலே இவ்வளோ யுத்தங்கள் நமக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் வேதம் சொல்கிற ஒரு பெரிய ரகசியம். மாராவினுடைய தண்ணீரை மதுரமாக மாற்றுறதுக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காமிச்சார். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஒரு காரியம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 38 வசனத்திலையும் இதே மாதிரியா ஒரு சம்பவம் நடக்கும். எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலை வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு அப்படின்னு சொல்றார். எலிசா என்ன சொல்லும்போது, கில்காலுக்கு போகும்போது எல்லாருக்கும் பசிக்கும் போது எலிசா சொல்றாரு வேலைக்காரனை பார்த்து, நீ ஒரு பெரிய பானையை அடுப்புல வச்சு தீர்க்கதரிசிகளுடைய புத்திரருக்கெல்லாம் நீ கூழ் காய்ச்சி கொடு அப்படின்னு சொல்லும்போது, ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியே போறான். ஒரு பேய் கும்மாட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து அவைகளை அறிந்து கூழ்பானையில் போட்டான். இப்போ அதில் ஒருத்தன் வெளியில் போய் கூழ் காய்ச்சறதுக்காக போகும்போது என்ன செய்கிறான், பேய் கொம்பாட்டி கொடி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இவனுக்கு அது தெரியல. அந்த கொடியில் இருக்கிற காய்களை எல்லாம் நிறைய எடுத்துட்டு அதை அறுத்து கூழ்பானையில் போட்டான். அது இன்னதுன்னு தெரியாமல் இருந்துச்சு.
சாப்பிட அதை கொண்டு போகும்போது அதை சாப்பிடக்கூடாமல் எல்லாரும் கத்துறாங்க, தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்குது. அப்ப அந்த பறிக்கக்கூடாத இடத்துல இருந்து அந்த கொம்மட்டி காய்களை பறிச்சுட்டு வந்து, அந்த பறிக்கக்கூடாத மரத்துல இருந்து அந்த காய்களை பறிச்சுட்டு வந்து அந்த பானைக்குள்ள போட்டோன்னே அதை சாப்பிட முடியாம எல்லாரும் கத்துறாங்க, பானையில சாவு இருக்குதுன்னு. இப்ப உடனே எலிசா, ஐயோ பிசாசு கிரியை செய்யறான், பிசாசு போராடுறான், பிசாசு யுத்தம் பண்றான், நம்மளை கொல்றதுக்கு பெரிய பிளான் பண்றான், அப்படி எப்படிலாம் எலிசா கத்தல. ஏதோ பெரிய காரியம், என் ஜீவனை எடுக்கிறதுக்காக பிசாசு பயங்கரமா ஏறி நிற்கான், அப்படியெல்லாம் எலிசா சொல்லலை. உடனே எலிசா சொல்றாரு, அப்பொழுது அவன் 2 ராஜாக்கள் 4:41 அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு கொடு என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. இப்ப ஒரு சொல்யூஷன் எலிசா ஈஸியா ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பானையில நீ தோஷம் இருக்குன்னு சொல்ற, மரணம் இருக்குன்னு சொல்ற, இது சாப்பிட முடியலன்னு சொல்ற, ஒன்றும் இல்லை, அதே சாப்பாடை நான் கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில போட சொல்றாரு. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தா, உடனே அந்த சாப்பாடை நீ கொட்டுரு, உடனே அந்த சாப்பாடை நீ விட்டுரு அப்படின்னு எலிசா சொல்லலை. மாறாவினுடைய தண்ணீர் கசப்பா இருக்கும்போது சரி பரவாயில்ல, இதை ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி போராடிச்சு அப்படியெல்லாம் நினைக்கல. அவன் அருமையா மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரே இப்படி ஒரு கசப்பு இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது, நீ அதை கசப்பெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியும், நீ அதெல்லாம் பார்க்காத, நீ என்ன செய்ய, ஒரு மரத்தை எடுத்துட்டு வந்து போடு, அது மதுரமா மாறிடும். எலிசா இதே ஃபார்மேட்ல எல்லாரும் கத்துறாங்க, பானையில இது தோஷம் இருக்குது, சாப்பிட முடியல. எலிசா ஒண்ணுமே செய்யல. அப்படியா, அதை சாப்பிட்டீங்களா, ஐயோ உள்ள பேரிஷா, இதாவது நடந்துருமா? இப்போ சில பேர் பார்த்தா நம்மலாம் அப்படிலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனால எது எல்லாமோ கம்பேர் பண்ணுவோம். இதனால இது வந்திருக்குமா, அதனால அது வந்திருக்குமா, எதனால எது வந்தாலும் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பார். அதுதான் விஷயம். உடனே ஐயோ நம்ம இதை சாப்பிட்டோமே, இது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகிறது, என்ன செஞ்சுருவோம், நம்ம செத்து போயிடுவோமா, அப்படி இப்படிலாம் யாரும் அலறல. தோஷம் இருக்குன்னு சொன்னோன்னே எலிசா, சரி இருக்கட்டும், கொஞ்சம் மாவு கொண்டு வாங்க, உள்ளே போடுங்க, எந்த பானையில் தோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க, எந்த கொம்பட்டி காயில் நீ உள்ளே போட்ட அதை நீ மாவு உள்ளே போடு, அது சரி, அவ்வளோதான். கிளியர் கேஷுவலாக அந்த விசுவாசத்தில் அருமையாக எலிசா மூவ் பண்ணுறார். வேதம் சொல்லுது, அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. இப்போ நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், சில யுத்தங்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் அது கிளியர் ஆகணும்ல, அது கிளியர் ஆகும்ல. இதுதான் விஷயம். சாப்பிட்றீங்களா, ஆண்டவரே நான் இதை உங்களுடைய நாமத்தினால பரிசுத்தப்படுத்துகிறேன். ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, அதில் ஏதாவது ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய கசப்பு மாறும், அதனுடைய கசப்பின் தன்மை வெளியே போகும், அதனுடைய மரணம் வெளியே போகும். அவன் பேய் கொம்பாட்டியை உள்ளே போட்டோன்னே அவன் சொல்கிற வேர்டு என்ன தெரியுமா சொல்கிறான்? பானையில் சாவு இருக்குங்க. நம்ம என்ன சொல்லணும், அவன் பானைக்குள்ளே எப்படிங்க சாவு இருக்கும்? அவன் சொல்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் அப்படி தான் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதையோ பெருசாக க்ரியேட் பண்ணுவாங்க. சார் நம்ம தான் ஹாஸ்பிட்டல் போகிறான்னு சொல்லிட்டு போனாமான்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் அவங்க அட்மிட்டே ஆகிட்டாங்கன்றவாங்க. அது மாதிரி தான் பானையில் சாவு இருக்குங்கிறான், கத்துறான். ஆனால் எலிசா அந்த வேர்டை பிலீவ் பண்ணலை, அந்த வேர்டை எலிசா யோசிக்கலை. அவன் கேஷுவலாக அதுக்கு சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சு சரி ஒரு மாவை கொண்டு வா, அது என்ன மாவு என்ன அதெல்லாம் யோசிக்கலை எலிசா, மாவை கொண்டு வா அப்படி சொல்லும்போது அவருக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா, இதை கர்த்தருடைய நாமத்தினால நான் இந்த எண்ணெய்க்குள்ளே போடுறேன், இந்த பானைக்குள்ளே போடுறேன் அப்படின்னு அந்த மாவை சம்பந்தமே இல்லாமல் கலக்கினார். தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அருமையாக நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறார். உன் பிரச்சனையில் உன்னை மிக்ஸ் பண்ணு, உன் போராட்டத்தில் உன்னை மிக்ஸ் பண்ணு, உன் யுத்தத்தில் உன்னை மிக்ஸ் பண்ணு, உன் வியாதியில் உன்னை மிக்ஸ் பண்ணு. நீ உன்னை மிக்ஸ் பண்ண அப்படின்னா அது கிளியர் ஆகும், அது உனக்கு அந்த பிரச்சனை மாறிடும், உன்னுடைய அந்த தன்மையெல்லாம் வெளியே போயிடும். சில பேருக்கு இப்போ சொல்லும்போது நம்ம யோசிக்கிற விதம் அப்படி, நம்மளுடைய உணவு நம்முடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறணும், நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியாக உணவு இருக்கக்கூடாது. பிலீவ் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது, ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது அது மாறும். அது என்ன? இன்றைக்கி ஆண்டவர் அருமையாக இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன மிக்ஸ் பண்ண போகிறீங்க?
நம்ம தேவ பிள்ளைகள் என்ன மிக்ஸ் பண்ணணும், பிரச்சனை மாறுறதுக்கு என்ன மிக்ஸ் பண்ணணும், போராட்டம் மாறுறதுக்கு என்ன மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு நிறைய சத்தியம் தெரியுது, ஆனால் அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம். ரோமர் 3:26 பவுல் அருமையாக ஒரு காரியத்தை சொல்லுவார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவர் ரத்தம் சிந்திருக்கிறது நம்ம பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுறதுக்காக மட்டும் அந்த ரத்தத்தை நீ யூஸ் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லும், அந்த ரத்தம் கொல்கதா மலையில் இயேசு சிந்தின ரத்தம் என்ன ரத்தம், அந்த ரத்தம் இப்பையும் உனக்காக நன்மையானவைகளை பேசுது. அந்த ரத்தம் உனக்கான நன்மையானவைகளை பேசிட்டு இருக்கு. இயேசுவின் ரத்தம் உனக்கு நன்மைகளை பேசும் அப்படின்னா பவுல் அதை அழகா சொல்லி கொடுக்குறாரு. நீ கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசம். நீ ரத்தத்தை பிடிச்சிக்கோ, இயேசுவின் ரத்தத்தை பிடிச்சிக்கோ. இயேசுவின் ரத்தத்தை நீ மிக்ஸ் பண்ணு. நீ சாப்பிட்றியா, இயேசுவின் ரத்தத்தை மிக்ஸ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த சீக்கிரட்டை சொல்லி தர்றதுக்கு காரணம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு, இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில், அந்த சாதத்தில், ஆண்டவரே உம்முடைய கொல்கதா மலையில் சிந்தப்பட்ட ரத்தத்தை இந்த சாதத்தில் நான் உள்ள தெளிக்கிறேன். ஆண்டவரே இந்த குழம்புல நான் உள்ள தெளிக்கிறேன், இந்த பொரியலை நான் உள்ள தெளிக்கிறேன், இந்த நான் குடிக்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணீரை நான் உள்ளே தெளிக்கிறேன். அந்த குடத்தில், எல்லா குடத்துலையும் உங்களுடைய ரத்தமாக அந்த தண்ணீர் இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணி பாருங்க. டயரியா, வயிறு பிரச்சனை, ஒன்றுமே டைஜஷன் ஆக மாட்டேங்குது, செரிமானமே ஆக மாட்டேங்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறாரு, நீ சாப்பாட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குற, உன் உடம்புல இருக்கிற பிரச்சனையை பார்க்குற, பட் ஆனால் என் ரத்தத்தை நீ மிக்ஸ் பண்ணு, என் ரத்தத்தை விசுவாசத்தில் மிக்ஸ் பண்ணு. அந்த ரத்தம் நன்மையானதை பேசும். அது உன் ஃபுட்டில் இருக்கும்போது, அந்த ஃபுட்டு உனக்குள்ளே இறங்கும்போது, உன் கல்லீரலுக்குள்ளே, உன் கணையத்துக்குள்ளே, உன் இறப்பைக்குள்ளே, உன்னுடைய உணவு குழாய்க்குள்ளே அந்த ரத்தம் நன்மையை பேசிட்டே உள்ளே போகும். அந்த ரத்தம் நன்மையை பேசிட்டே உள்ளே இறங்கும். அப்படி செஞ்சிடும். அப்படி நம்ம செய்கிறோமா? டக்குன்னு சாப்பாடு எடுத்து வச்சோன்னே டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடுறோம். இதுதாங்க பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் ஏன் ஒரு அப்பத்தை கொடுக்கும்போது, அந்த மீனை கொடுக்கும்போது அதை ஆசீர்வதிச்சு கொடுத்தார். அதை ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு கொடுத்தார். காரணம் என்ன? அது ஏன் ஆண்டவர் அவர் கொடுக்கறது தானே, அதில் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வெளியப்படாதா? அவர் கடவுள் தானே. எப்படி அப்பத்தை எடுத்து அந்த பையன்ட்ட வாங்கி அப்படியே கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறாரு? அவர் அந்த அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டிய காரியம் என்ன? ஏன்னா அவர் அப்ளை பண்ணுறாரு. அவருடைய வல்லமை அந்த அப்பத்துக்குள்ளே அப்ளை பண்ணுறாரு. அந்த வல்லமை அந்த அப்பத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. இந்த வேலையில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்களில் இந்த அப்ளை பண்ணுற காரியத்தை விட்டுடுறோம். இந்த வேலையில் ஆண்டவர் அருமையாக சொல்கிறது ஒன்று தான். நீ அப்ளை பண்ணு, உன்னுடைய சரீரத்துக்குள்ளே, பிளட்டுக்குள்ளே அவருடைய பிளட்டை அப்ளை பண்ணு, உன் ரத்தத்துக்குள்ளே அவருடைய ரத்தத்தை அப்ளை பண்ணு, மிக்ஸ் பண்ணு, நீ ஊற்று. உன் ரத்தம் ஓடிட்டு இருக்கா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், இந்த நேரத்தில் சொல்லு, ஆண்டவரே அந்த ரத்தத்தில் உங்கள் ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாரும் தலைமையில் கை வச்சு இப்போ ஜெபிக்க போகிறீங்க. ஒரு 2 நிமிஷம் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தில் உம்முடைய ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன். என் சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தில் உம்முடைய ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய ரத்தத்தில் உங்கள் ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஆண்டவரே என்னுடைய அப்பத்தையும் தண்ணீர்லையும் உம்முடைய ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன். அந்த கலக்கிற இது ஒரு மரத்தை போடும்போது அந்த மதுரமாகும் அப்படின்னா, ஒரு பானையில் மாவை போடும்போது அந்த சாப்பாடினுடைய தோஷம் மாறும் அப்படின்னா, இந்த நேரத்தில் அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசும் அப்படின்னா, உங்கள் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரத்தத்தோடு அவருடைய ரத்தத்தை விசுவாசத்துல மிக்ஸ் பண்ணுங்க. அதுதான் பவுல் சொல்வார், அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசம். அந்த ரத்தத்தை நீங்க மிக்ஸ் பண்ண ஆண்டவரே என்னுடைய பிளட்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப உங்க ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்றேன். உங்க பிளட் அதுல என் பிளட்டோட கலக்கட்டும். நீங்க சிலுவையில கொல்கதா மலையில வடிச்ச அந்த ரத்தம் இப்ப என் சரீரத்துல ரத்தத்துக்குள்ள இறங்கட்டும். அது அந்த ரத்தம் பாயும் போது நரம்புல, எலும்புல, சரீரத்தின் அவயங்கள்ல என்னென்ன இருக்குதோ அத்தனையிலும் அது நன்மையானவைகளை பேசும். நன்மையானதை பேசும். மிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் சாப்பிட்றதுல எல்லாத்துலேயும் உம்முடைய ரத்தத்தை மிக்ஸ் பண்ணுறேன். ஒருவேளை நான் ஜெபிக்கவே மறந்தாலும், என் வாழ்நாளில் இனி சாப்பிட போகிற எல்லா ஆகாரத்துலேயும்
அந்த ரத்தம் அப்படியே அப்ளை ஆகட்டும். என் பிள்ளைங்க எங்கே சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டில் நம்முடைய ரத்தம் மிக்ஸ் ஆகி இருக்கட்டும். கடையில் சாப்பிடலாம், ஹோட்டலில் சாப்பிடலாம், வெளியில் எங்கே வேணாலும் சாப்பிடலாம். என்ன தோஷம் இருந்தாலும் அதில் அவருடைய ரத்தம் மிக்ஸ் ஆகும். அவர் ரத்தத்தை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தோஷம் போயிடும். இன்னைக்கு சாப்பாட்டில் ஏதாவது கலந்து நம்மளுக்கு கொடுத்து ஏதாவது ஒரு தோஷமான சாப்பாடு, ஏதாவது ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பயந்துடுறோம். என்ன சொல்ல, நீ பயப்படாது. இந்த சாப்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தை நீ மிக்ஸ் பண்ணு. நீ மிக்ஸ் பண்ணும்போது, அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உனக்கு அது ஆசீர்வாதம். யாருக்கு அந்த சாப்பாட்டில் எதுவும் செஞ்சிருவாங்களோ ஒன்றும் பயம் வேண்டாம். இது சாப்பிட்டா எனக்கு சேராமல் போயிருமோ, பயம் வேண்டாம். நீ ரத்தத்தை மிக்ஸ் பண்ணு. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் ஒரு மரம் மதுரம், ஒரு மரம் பர்டிகுலராக ஒரு மரம் அது கசப்பை எடுக்கிறதுக்கு அதனுடைய வேலையாக இருக்கும். ஒரு மாவு தோஷத்தை நீக்கிறதுக்கு எலிசா கொண்டு வந்து உள்ளே போட சொன்னார். நம்மளுக்கு இன்றைக்கி மரமும் வேண்டாம், மாவும் வேண்டாம். ஒன்றே ஒன்று, ஜீசஸ் பிளட்டு. இதை அப்படியே கையில் எடுத்து ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன்ப்பா. இப்படி எல்லோரும் இப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் மிக்ஸ் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நேரத்தில் என் பிள்ளைகள் மேலே உங்களுடைய ரத்தம், என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தோடு உங்களுடைய ரத்தத்தை நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அண்ட் பிலீவ் பண்ணுங்க. முதல்ல அவருடைய ரத்தத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அவருடைய ரத்தத்துக்கு ஒரு வேலை இருக்குது. அவர் ரத்தத்துக்கு ஒரு தன்மை இருக்குதுன்னா அந்த ரத்தம் நன்மையானவைகளை மட்டும்தான் பேசும். இயேசுவின் ரத்தத்துக்கு தீமை செய்ய தெரியாது. இயேசுவின் ரத்தத்துக்கு தீமையை கொடுக்க தெரியாது. அந்த ரத்தம் நன்மையைத்தான் தரும், பாதுகாப்பைத்தான் தரும், பரிசுத்தத்தை தான் தரும். அந்த ரத்தத்தினுடைய வேல்யூவே அதுதான். அப்படின்னா அந்த ரத்தத்தை நம்ம கையில் எடுங்க. இப்போ ஆவியில் அந்த ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க. ஆவியில் அந்த ரத்தத்தை விசுவாசிச்சு, இயேசுவின் ரத்தத்தை என் சரீரத்தின் ரத்தத்தோடு, என் பிள்ளைகளுடைய சரீரத்தின் ரத்தத்தோடு நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. அது அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். கர்த்தர் நன்மையானவைகளை பேசட்டும். நன்மையானவைகளை தான் அது பேசும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் இறங்கட்டும்ப்பா. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். இந்த பிள்ளைகள் மேலே அந்த விசுவாசம் வரட்டும். அது எப்படி 2026 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலேருந்து இந்த ரத்தம் எப்படி இப்போ வேலை செய்யும் அப்படின்னு யோசிக்காம, ஆண்டவரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னீங்க. இந்த பிள்ளைங்க விசுவாசிக்கட்டும்ப்பா. இப்படி ரத்தத்தை விசுவாசிக்கட்டும். நம்முடைய ரத்தம் இந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளை பேசட்டும். மனதார நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.